ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் ஆர்கே விச்சு சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா சாட்டர்டே vlog தான். நம்ம வீட்டில் சண்டே ஐயப்ப பூஜை இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்ன பண்ணோன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் 4 மணிக்கு சிவன் கோயிலில் அபிஷேகம் கொடுத்துருந்தோம். ஏன்னா மார்கழி மாதம் இல்லைங்களா. ஸோ அதனால் சிவனுக்கு எல்லாமே அபிஷேகம் பார்த்துட்டு கோவிலெல்லாம் சுற்றிட்டு விளக்கெல்லாமே ஏற்றிட்டு நம்மளோட மினி vlog பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தொடர்ந்து நம்ம வந்து மார்கழி மாதம் எல்லா நாளுமே சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோன்றது. ஸோ அந்த சுவாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் பெருமாள் கோவிலும் இருக்குது. அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து மார்கழி கோலம் போட்டு விளக்கேற்றிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலில் வந்து ஐயப்ப பூஜை ஹோமம் நடத்தியிருந்தாங்க, கணபதி ஹோமம். அதுலேயும் போய் கலந்துக்கிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணி போல் ஈவினிங் கோயம்பேடு கிளம்பியிருந்தோம். ஏன்னா சண்டே பூஜைக்கு வந்து எல்லாமே நம்ம தான் பண்ணுறது, சமைக்கிறதுலேருந்து மாலை கட்டுறதுலேருந்து. இது நம்ம வீட்டோட 2வது வருஷம் ஐயப்ப பூஜை. ஃபஸ்ட் வருஷம் கன்னி பூஜை பண்ணியிருந்தோம், இந்த வருஷம் ஐயப்ப பூஜை பண்ணுறோம். ஸோ கோயம்பேடில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு இடத்துல இருக்குது. ஸோ காய், பழம், பூ தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வரதுக்கே நைட் ஆகிடுச்சு. ஸோ அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் ஐயப்ப பூஜை சொல்லியிருந்தீங்களா பிள்ளையார் கோவிலில், அது எல்லாமே போய் பார்த்துட்டு நல்லபடியாக சுவாமி கும்பிட்டு வந்துடணும். வீட்டுக்கு வந்து எல்லாருமே ஒரு வேலை ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாலை கட்டுறது, தென் பூ கட்டுறது, நாளைக்கு பூஜைக்காக தோரணம்லாம் கட்டுவோம்ல. ஸோ அந்த தோரணம் எல்லாம் ஜென்ஸ் எல்லாமே ஏறி தோரணம் கட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலை சமையலுக்காக முன்னாடி வந்து வெங்காயம் எல்லாம் உரித்து வச்சுட்டு பூண்டு உரித்து வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக வெங்காயம் பூண்டு எல்லாமே உரித்து வச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து மதியம் தான் பூஜை வச்சுருந்தோம். ஒரு 12 o'clock மேலே ஸ்டார்ட் பண்ணலாம் சண்டேன்ற மாதிரி. ஸோ மதியம் சாப்பாடு சுவாமிங்களுக்கெல்லாம் காலையிலே ரெடி பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லி பண்ணிக்கிட்டோம். நீங்கள் யாரும் ஐயப்ப பூஜை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐயப்ப பூஜை vlog வரும் நெக்ஸ்ட்டு, கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர் கைஸ், பாய்.